இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் கசின். ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வந்து பிடிக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒயன். நீங்கள் வந்து நார்மலாக காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் வந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மனோட ஒரு கசின். உங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி வந்து இருக்கா. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது, ஃப்ரீயாக வர பேரண்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஆன ஒரு பொண்ணு வீட்டில். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால், ஸோ நம்ம பார்ஜிமின் அவருமே வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்காரு நார்மலாக. ஸோ பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிற மாதிரி இல்லை, அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக வந்து இருக்கார் இன்னொரோட கம்பெனியில். ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவம் வர கேரக்டர், கொஞ்சம் ஹார்ஷாக பேச ஒரு கேரக்டர். பட் வந்து ஸ்வீட் பர்சன், பிடிச்சவங்கள வந்து ரொம்பவே வந்து ஸ்வீட்டாக வந்து பார்த்துக்குவார். அவர் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் டாக் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிம்மன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ மாமா பையனை யாருக்கு தான் வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு அவர் வந்து பிடிக்கும். அவரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும்ல, அத்தை பையன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரஷ் வந்து அவர் மேலே வந்து இருந்திருக்கும். அதனால் வந்து கேட்டிருப்பாங்க, அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஓகே அப்படின்னு உடனே வந்து சொல்லியிருப்பீங்க. அந்த மேரேஜ் டாக் தான் வந்து போகுது. பட் ஜிம்மனுக்கு வந்து அப்படி இல்லை, ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க வீட்டில். சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, ஒரே பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா சொந்த வெளியில் போகாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிம்மனோட அப்பாவுமே வந்து முடிவெடுத்து ஜிம்மனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் ஜிம்மன் வந்து ஒத்துக்கவே மாட்டுறாரு. நான் எத்தனை தடவைமாக சொல்கிறது, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுமா, இன்னும் நான் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரவே இல்லை. இப்போது நீங்கள் மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா ஒய்யனோட லைஃப்பும் போகும், என்னோட லைஃப்பும் போகும், 2 பேருக்குமே அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்காதுமா. ஜிம்மு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா. அந்த விஷயம் நடந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் நீ இன்னும் அதை விட்டு வெளியில் வரல அப்படின்ட்டுனா, அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒயின் வந்து ஒரு மெடிசனாக இருப்பாள்ல. ஸோ வந்து உன்னோட பெயின் எல்லாத்தையும் ஹீல் பண்ணி நீ ஏன் அந்த லவ்வை வந்து அவளுக்கு கொடுக்கக்கூடாது? நீ அதை விட்டு வெளியில் வரத்துக்கு கூட ஒயின் வந்து ஒரு மெடிசனாக இருப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறோம். நீ இப்படியே வெளியில் வர முடியலை, வெளியில் வர முடியல அப்படின்ட்டேனே இருந்தேன்னு வச்சுக்கோம், லைஃப் வந்து எங்கே போகுமே வந்து தெரியாது. எங்களுக்கும் அந்த ஆசை இருக்காதா, ஒரே பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு வந்து இருக்காதா? அதுக்காக தாண்டா சொல்கிறோம், ஒய்யின் நல்ல பொண்ணு, உனக்கு ஏற்ற பொண்ணு. ஸோ கேரக்டர் வைஸாமே அவள் வந்து தங்கம், கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பா, அந்த விஷயத்துலேருந்து நீ கண்டிப்பாக வந்து வெளியில் வருவ, அவள் எல்லா விஷயத்துலையுமே உனக்கு சப்போர்ட்டடாக இருப்பா ஜிம்மன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கும் ஜிம்மனோட அம்மாவுக்குமே வந்து இந்த மாதிரி சண்டை வர மாதிரி கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன ஜிம்மன் புரிஞ்சுக்க சொல்கிற? அவள் இருக்காளா இல்லையானே வந்து தெரியல. எப்போயோ உன்னை விட்டுட்டு போனவளை நினச்சி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளுக்காக லைஃபையும் வந்து நீ ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க. சந்தோஷமாக போகுது, எங்கள் 2 பேரும் சந்தோஷமாக போகுது. பேசாமல் நாங்கள் 2 பேரும் சூசைட் பண்ணி வந்து செத்து போயிடுறோம். நீ வந்து என்னமோ பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியோ பண்ணிக்கோ, நாங்கள் இருக்க வரை தானே உன்னை நினச்சி வந்து கவலைப்பட்டுட்ருக்கோம். நாங்கள் இல்லைன்னா உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் பிடிச்ச மாதிரி வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா வந்து வெளியில் போயிடுறாங்க. ஜிம்மனோட அப்பாவுமே ஒன்றுமே சொல்லாமல் ஜிம்மனோட அம்மா பின்னாடி வந்து போயிடுறாங்க. ஜிம்மனுக்கு வந்து என்ன செய்கிறதுனே வந்து தெரியல. அவர் வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஒரு பொண்ணுக்காக ஃபீல் பண்ணிவிட்டு, ஸோ அந்த லவ்லேருந்து வெளியில் வர முடியாமல், அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்கள் 2 பேரோட ஹாப்பினஸ்மே போயிடும். அவர் வந்து உங்கள் கூட வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த மேரேஜ் வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. பட் ஜிம்மனோட அம்மா இப்படியே விட்டால் சரி வராது, அவனுக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அவன் கண்டிப்பாக சரியாயிடுவான், அவனுக்கு ஒரு ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவான், லைஃப் வந்து ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில், ஒரு நம்பிக்கையில் வந்து எப்படியாச்சும் ஜிம்மனுக்கு ஃபோர்ஸ் பண்ணியாவது மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்ட்டுன்னு அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இந்த சைடு வந்து உங்கள் தங்கச்சிட்டு வந்து ஜிம்மனை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அடி ஜிம்மன் மாமா கண்டிப்பாக மேரேஜுக்கு ஒத்துக்குவார்ல. அட ஏன்க்கா நீ வேற பயப்படுற? கண்டிப்பாக ஒத்துக்குவார். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை வேணான்னு சொல்லுவாரா?
அது இல்லடி, காலேஜ் டேஸில் ஜிம்மன் மாமா ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவள் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டா. அதை நினச்சா அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். அதை விட்டுன்னு வெளியில் வந்துட்டாரா என்னன்ட்டுன்னு வந்து தெரியல. லாஸ்ட் டைம் அவரை வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பார்த்து பேசும்போது கூட மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேசலடி. ஒரு மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சேடாக பேசினார். அவருக்கு ஒரு வேளை நீ பிடிக்காம நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்னடி பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்குது. அட அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு டென்ஷனில் அப்படி பேசியிருப்பார். கண்டிப்பாக நம்ம அத்தை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நீ எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதுவும் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு சொல்லுவாரா? அந்த பொண்ணை விட்டுட்டு போய் எப்படியும் 1 or 2 years கிட்ட ஆயிருக்கும். அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டு, யாராக இருந்தாலும் லவ் வந்து பிரேக்கப் ஆகிட்டா ஃபீல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கக்கா. அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். நீ கண்டிப்பாக ஹீல் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த மேரேஜுக்கு ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறா. இருந்தாலும் வந்து என்னதான் ஆறுதல் படுத்துகிற மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு ஒரு லிட்டில் பைட் வந்து பயமாக இருக்குது. ஜிமின் மேரேஜுக்கு வேணாம், ஒத்துக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது. அவரோட லவ் லைஃப் பற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். பிகாஸ் எப்படி சொல்கிறது, உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஏஜ் கேப் வந்து கிடையாது. 2 years தான் டிஃப்ரெண்ட். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் வந்து படிச்சிருப்பீங்க. உங்களோட சீனியர் தான் அவர். அதனால் வந்து உங்களுக்கு அதை பற்றி வந்து தெரியும். அவர் அதுலேருந்து வெளியில் வந்துட்டாரா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தெரியல. ஸோ அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து லைட்டாக பயப்படுறீங்க. எங்கள் மேரேஜுக்கு ஒத்துக்கலைன்னா மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும், பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஏன்னா அவர் லவ் பண்ணும்போதுமே நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நம்ம இருக்க இடத்துல வேறு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியோ இப்படியோ விதி வந்து உங்களை வந்து லாஸ்ட் மினிட்ல நிற்க வச்சுருக்கு. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ எங்கிட்ட ஜிம்மன் வந்து நல்லாவே யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஒரு சைடு என்ன தோணுதுன்னா, சரி அவள் விட்டுட்டு போயிட்டா, நம்ம வேறு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவோம், ஒயின் கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆயிடுவோம் அப்படின்ட்டுன்னு அவருக்கு ஒரு சைடு தோணுது. இன்னொரு சைடு வேணாம், உனக்கு வந்து அப்படி வந்து இருக்க முடியாது, அவள் பிளேஸில் வேறு ஆளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நீ வைக்க முடியாது, நீ ஒயனை மேரேஜ் பண்ணால் 2 பேரோட ஹாப்பினஸுமே போயிடும் அப்படின்ட்டு நீ இன்னொரு சைடு வந்து தோணுது. இன்னொரு சைடு வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கலைன்னா அவங்க அம்மா ஏதாச்சும் பண்ணிப்பாங்க, ஸோ அப்போ ஏதாச்சும் வந்து பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 3 சைடுமே வந்து தலை வந்து பிச்சுக்குது. அதே மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து அவர் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கிறது. ஸோ 4 சைடுமே வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ அவரோட சைடு யோசிக்கணுமா, இல்லை ஜிமினோட அம்மா அப்பா சைடு யோசிக்கணுமா, இல்லை அந்த எக்ஸ் லவர் சைடு வந்து யோசிக்கணுமா, இல்லை உங்கள் சைடு யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. ஜிமின் வந்து அவரோட அம்மாவை தேடி வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஜிமினோட அம்மா அழுதுட்ருக்காங்க ஜிமினோட லைஃப்பை நினச்சி. அவர் போய் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அவங்க அம்மா வேறு சைடு வந்து திரும்பிக்கிறாங்க. ஏம்மா நீங்களும் என்னை இப்படி ஹர்ட் பண்ணுறீங்க, இங்கிட்ட என்னை பாருங்கம்மா, நான் எதுக்குடா உன்னை பார்க்கணும், நீ என்னை நினச்சி வந்து கொஞ்சம் நேரமாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கிய, எவ்வளோ நினச்சி 2 வருஷமாக இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு யாருக்கிட்டே ஒழுங்காக பேசாமல் இப்படிலாம் இருந்தேன்னா என்னடா பண்ணுறது, எனக்கும் ஆசையெல்லாம் இருக்காதா, பேரம்பேத்தியை பார்க்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா ஜிமின்? அச்சோ, உங்களுக்கு ஆசை இருக்கும் தான், சரி உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிற, அப்போ மேரேஜுக்கு சரி ஓகேவா உனக்கு? அவர் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, சரிம்மா நான் என்னையும் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்டடாக, ஐயோ என் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அவருமே கொஞ்சம் வந்து ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி இருடா நான் போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அவங்க அப்பாட்ட வந்து இதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜிமினுக்கு வந்து தோணுது, அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, என்னோடய மேரேஜில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் என் லைஃப்பை வந்து ஒயின் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு.
பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து அவருக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து நியூஸ் வந்துடுச்சு. இதை கேட்டு நீங்கள் சரியான குதிக்கிறீங்க. ஐயோ என் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான், போச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குதிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி இந்த ஹாப்பியான நியூஸை வந்து சொல்கிறீங்க. ஸோ அவங்களுமே ஹாப்பி, உங்களோட ஒன் சைட் லவ் வந்து இப்போது வந்து மேரேஜில் போய் நிற்குதுல்ல. ஸோ அதை நினச்சி வந்து அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப வந்து ஜாலியாக வந்து இருக்கீங்க. அப்படியே மேரேஜோட இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஷாப்பிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இடையில ஜிமின்ட்ட வந்து பேசவே வந்து இல்லை. ஸோ மேரேஜுக்கு 1 டே முன்னாடி நலுங்கு வைப்பாங்கல்ல. ஸோ அந்த டயத்தில் வந்து நலுங்கு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படிங்கிற நினைக்கும்போது நம்பவே வந்து முடியல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜிமின்ட்ட பேசாது இன்னது வந்து ஒரு மாதிரி வந்து இருக்குது. அவர்கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக கேட்கவே இல்லையே, உங்களுக்கு மேரேஜில் வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. சொந்தக்காரவங்க ஒரே வீட்டு குடும்பம் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். அவரை மீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சான்ஸுமே கிடைக்கல. அவங்க வேறு ஷாப்பிங் பண்ணாங்க, நீங்கள் வேறு சைஸ் ஷாப்பிங் பண்ணீங்க. நம்பர் வந்து இருக்குது, பட் நீங்கள் ஜிம்மிட்ட பேச வந்து உங்களுக்கு லைட்டாக நர்வஸாக இருக்குது. நம்ம வந்து எதுக்கும் கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகுது. அப்போயில் உங்கள் தங்கச்சி ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க, எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறாங்க, கொஞ்சமாவது சிரியே. அடி இல்லை மாமாட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, மாமா உனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க முழு விருப்பமான்ட்டுன்னு. ஒருவேளை அத்தை ஃபோர்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சுருப்பாங்களோ. என்னக்கா லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு லூஸா நீ? இல்லடி, அப்படியே அவருக்கு என் மேலே ஆசை வந்து அவர் சரின்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் எனக்கு ஒரு காலாச்சும் பண்ணியிருப்பார்ல, இல்லை மீட் பண்ணாவாச்சும் வந்திருப்பார்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நீ இன்னும் கால் பண்ணல, அதுக்காக உடனே ஃபோர்ஸ் பண்ணியே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அடி அது இல்லடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு எனக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரில, டிஸ்டர்ப்டாக இருக்குது. இங்கே பாரு, இப்போ இதுவே அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, நேரம் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் சுத்தமாக வந்து எனக்கு இதில் விருப்பமே இல்லை, அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் ஓகேன்னு சொன்னேன், உன்னால் முடிஞ்ச இந்த மேரேஜை நிறுத்திடுன்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பார்ல, ஆசை இல்லாமலையா சரின்னு சொல்லியிருப்பார். ஆமாவோ, அது ஒரு சைடு இருக்குல்ல. லூசு மாதிரி நீ ஏதாச்சும் யோசிக்காதக்கா, நல்லா சிரி, எல்லோரும் ஒன்றே தான் பார்க்குறாங்க. இப்போ இல்லை நீ ஒரு மாதிரி இருந்தானே இது ஒரு ரூமராக கிளப்பி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ நெலுங்கு வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. அந்த சைடு வந்து ஜிமின் ரொம்ப சேடாகவே தான் மூஞ்சை வந்து வச்சுருக்காரு. அவங்க அந்த சைடு நெலுங்கு வந்து வச்சுட்டு அங்கே இருக்க கசின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிக்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க, ஜிமினோட பிக்ஸு. அதில் வந்து அவரோட ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து சேடாக இருக்குது. அந்த ஃபேஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் ரூமில் வந்து உங்களுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. அச்சோ அவருக்கு வந்து பிடிக்கலையோ என்னமோ தெரியலையே, அவர் ஃபேஸே வந்து சரியில்லை, ஒரு கல்யாண கலையே வந்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணுது. பட் லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வந்து அதை விட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் டே மேரேஜ் டே. ஸோ உங்களுக்கு மேரேஜ் வந்து நடக்குது. ஜிமின் வந்து உங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல. ஸோ ஒரு வாட்டி கூட வந்து உங்களை திரும்பி பார்க்கல. தாலி வந்து கட்டும் போதுமே வேறு சைடு தான் ஐஸை வந்து வச்சுட்டு தான் வந்து தாலி வந்து கட்டுறாரு. உங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்பவே வந்து ஹர்ட்டிங்காக வந்து இருக்குது. சரி நம்ம ப்ரைவேட்டாக இருக்கும்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து சிரிச்சுட்டே வந்து ஓட்டுறீங்க. ஸோ மேரேஜ் இதெல்லாம் வந்து முடியுது, சாப்பாடு டைம் வந்து வருது. ஸோ நீங்கள் 2 பேரும் சாப்பிட வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போயும் உங்கள் கசின்ஸ்லாம் வந்து ஊட்ட சொல்கிறாங்க ஜிமினுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்போ தான் உங்களை ஏறெடுத்து வந்து ஒரு பார்வை வந்து பார்க்குறாரு. ஸோ உங்களை வந்து அந்த மலை கோலத்தில் வந்து பார்க்கல அவருக்கு என்னமோ தெரியல, மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியா சந்தோஷம் வருது. ஸோ அவரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்து வருது. அவரோட ஸ்மைலை பார்த்து நீங்களுமே நல்லா வந்து ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஊட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண தெரியாமல் கையில் சாப்பாடு வச்சுட்டு வந்து அவரை பார்க்குறீங்க. அவர் சரி ஊட்ட அப்படிங்கிறன்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு ஊட்டி விடுறீங்க. அப்போ ஜிமினோட டேர்ன் வந்து வருது. ஜிமின்மே வந்து எந்த ரியாக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஊட்டி
விடுறாங்க. சரி, உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தனால ஒரு சந்தோஷமாக வந்து இருக்குது. மேரேஜ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஜிமினோட வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ப்ராசஸ் வந்து வைப்பாங்களே, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க. எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. உங்கள் கசின்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கேன், ஆனால் இப்போது ஜிமினோட பொண்டாட்டியா, ஜிமினோட அம்மாவோட மருமகளா, ஸோ இந்த வீட்டில் உட்காந்துருக்கேன். ஐயோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக வந்து இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டுடே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். அது நினச்சும் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜிமின் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி பிஹேவ் பண்ணுவார், ரூடாக பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அவர் காலேஜ் டேஸில் அவர் பிஃபோர் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே வந்து உங்ககிட்ட பேசுவார் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ லவ் பண்ணக்கப்புறம் வந்து அவங்களோட லவ்வர் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கீதா கேரக்டர். அதனால் எந்த பொண்ணுகிட்டையுமே பேச விட மாட்டா. ஸோ அதுலேருந்து 2 பேருக்கும் அப்படி கேப் விழுந்தது. அப்படி மொத்தமாக கேப் வந்து விழுந்துருச்சு. நீங்கள் என்ன கேட்டாலுமே அவர் கொஞ்சம் வந்து ஹார்ஷாக தான் பேசுவார். அதனால் நீங்கள் வந்து அவளுக்கு அவரோட கான்வர்சேஷன் வந்து வச்சுக்க மாட்டீங்க. பட் ஸ்டில் வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அவரை. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களை போயிட்டு ரூமில் வந்து விடுறாங்க. உங்களுக்கு லைட்டாக நர்வஸாக இருக்குது. எது திட்டிடுவாரோ பேசிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் வந்து உள்ளே வந்து வர்றாரு. நீங்கள் எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. எதுக்கு ஒயன்? ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சும்மா கேஷுவலாக உட்காரு, அத்தை பொண்ணு தானே நீ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அது இல்லைம்மா சும்மா தான் அப்படின்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு வளர்றீங்க. சரி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்போல்லாம் அவர் கேட்குறாரு, அத்தை எதுவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜுக்கு இது பண்ணாரா, இல்லை உனக்கு பிடிக்குமா? பட் அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து அவரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் போட்டு வாங்குறாராமா. சரி என்ன மாதிரி மூளை பார்த்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் இல்லை மாமா, பிடிச்சி ஆசைப்பட்டு தான் ஓகே சொன்னேன். தெரியும். அப்போ எதுக்கு கேட்டீங்க? சும்மா கேட்டேன். அதாவது ஒய்யன், எனக்கு இந்த மேரேஜ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்குன்னு உன்னை பிடிக்கலன்னு சொல்லலை. உனக்கே தெரியும் நான் கீர்த்தி எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் விட்டு போய் 2 years ஆகிடுச்சு. பட் இன்னும் நான் வந்து அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியில் வரல. ஐ ஹோப் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக அதை விட்டு வெளியில் வந்து உங்க கூட நான் லைஃப் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, சரி மாமா நீ எப்போது அதை விட்டு வெளியில் வரியோ அப்போயே நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் தேங்க்யூ ஓயன். ஸோ மேடமுக்கு அவ்வளோ லவ்வோ என் மேலே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இன்ஃபினிட்டி, ஸோ அளவு அப்படிங்கிறதுக்கு இங்கே வேல்யூவே கிடையாது. அந்த அளவுன்ட்டு இந்த இவ்வளோ அளவு அப்படிலாம் இல்லைம்மா, அவன் மேலே இன்ஃபினிட்டியாக நான் லவ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவருக்குள்ளே ஓகே, இப்படி ஒரு லவ்லியான ஒரு ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வெளியில் வந்து இவ கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து ஜிமினுக்கு வந்து மைண்டில் வந்து ஓடுது. நீங்கள் 2 பேரும் ஒரே பெட்டில் வந்து நடுவில் பில்லோ வச்சுட்டு வந்து தூங்குறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மைண்டில் ஒரு ஓடுது, சரி கண்டிப்பாக நம்ம மாமா மாறிட்டு நம்மளை ஏற்றுப்பான், சமவாயாலே வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஸோ எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு ஜிமினுக்கு வந்து காஃபி போட்டுகிட்டே வந்து எழுப்புறீங்க. ஸோ அவருக்கு வந்து சர்ப்ரைஸ்டாக இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் பேச்சுலராக எழுந்திரிச்சு அவங்க அம்மா தான் வந்து எழுப்பி விடுவாங்க. பட் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்காட்ட நம்ப முடியல. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சு அவர் காஃபி குடிச்சதுக்கப்புறம் அவரோட கப்பை வாங்கிட்டு ஸோ அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாரு. வாசலில் டவலோடு நிற்கிறீங்க. ஸோ டவலை வந்து குடிக்கிறீங்க. அவருமே வந்து தலையை தொடச்சிட்டே வெளியில் வர்றாரு. ஒய்யன், நீ கண்டிப்பாக ஒர்க் போயே ஆகணுமா? அது மாமா நீ சொன்னால் போகிறேன், இல்லைன்னா வேணாமாம்மா.
அது இல்லை, நீ வீட்டிலே இரு, எதுக்கு தேவையில்லாமல் வேலைக்கு போயிட்டு, ஸோ நானே உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரி மாமா நான் சொல்லிடுறேன் கம்பெனியில் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஸோ அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து வர்றாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபுட்லாம் வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கிறாரு. ஜிமினோட அம்மாவுக்கு உங்கள் 2 பேரையும் பார்க்கையில அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்குது. நீங்கள் பேக்கை வந்து எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அவர் ஆஃபீஸ் வந்து போகிறதுக்கு வெளியில் போகிறாரு. அப்போல்லாம் ஜிமின் அம்மா வெளியில் போடி அப்படின்ட்டு வந்து சிக்னல் காட்டுறாங்க. நீங்களுமே சரிம்மா சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாசலில் போய் வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே பாய் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு காரில் ஏறி வந்து போயிடுறாரு. நீங்கள் சந்தோஷமாக உள்ளே வந்துட்டு ஸோ வேலை வந்து பார்க்குறீங்க. ஆஸ் யூஷுவல் இப்படியே உங்கள் டேஸ் வந்து போகுது. ஜிமின் வந்து அவரோட பெஸ்டஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ உங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு உங்கள் டேஸ் வந்து ஹாப்பியாக வந்து போகுது. ஒன் ஃபைன் டே வந்து நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டு உங்கள் காதுகிட்ட வந்து இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டுன்னு கேட்குறாரு. நீங்கள் பயத்தோடையே வந்து டக்குன்னு திடுக்குன்னு பயந்துட்டு திரும்புகிறீங்க. ஸோ உங்கள் நோஸும் அவர் நோஸும் வந்து ஹிட் ஆகுது. 2 பேருக்கும் வந்து இடையில கேப்பு இல்லை, அவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் ரொம்பவே ரைஸ் ஆகுது. நீங்கள் சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் வந்து போகுது. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கல, 2 பேருமே அப்படியே மெய் மருந்து 2 பேரும் கிஸ் பண்ண வந்து போகிறீங்க. ஜிமின் வந்து உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. அப்போயே டக்குன்னு யாரோ ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து தள்ளி வந்து போயிடுறீங்க. ஜிமின் மைண்டுக்குள்ளே ஸோ இப்போயும் இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு கிஸ் அடிச்சிருந்தாலாம் என் லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்கும், யார் அது அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து போய் வந்து பார்க்குறாரு அவங்க அம்மா. ஸோ ஒரு கையில் வந்து ஒரு லெட்டரோடு நிற்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ராங் டைமில் வந்துட்டீங்கம்மா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஐயோ சாரிடா, உனக்கு லெட்ரு வந்திருக்குடா, கீழே போஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அவர் பின்னாடி வந்து நின்றுட்டு என்ன லெட்ரு மாமா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த ஓப்பன் பண்ணி அந்த லெட்டரை பார்க்கவும் அவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆமாம் என்னவாமாச்சு, யார் போட்ட லெட்ரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஷேக் பண்ணுறீங்க. அவர் வந்து உங்களை பார்த்துட்டு இந்த லெட்டரை கீர்த்திட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவரை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக வந்து கண்ணு கலங்குது. அவள் வந்து இனிமேல் நம்ம லைஃப்பில் வரமாட்டா, லைஃப்பில் வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டான்னு நீங்கள் வந்து நினச்சிங்க. பட் கீர்த்திட்டேருந்து லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து உங்கள் ஹார்ட் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அந்த லெட்டரை வந்து அவர் படிச்சுட்டு 2 டேஸில் என்னை மீட் பண்ண வரேன்ட்டுன்னு எழுதியிருக்கா. அப்போது அவள் உயிரோடு தான் இருக்காளா அப்படின்ட்டுன்னு வந்து அவர் வந்து அவருக்குள்ளேயே வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களை வந்து பார்க்குறாரு. இன்னும் 2 டேஸில் என்னை கீர்த்தி மீட் பண்ண வரேன்ட்டுன்னு எழுதியிருக்கா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. சரி எங்கே வரேன்ட்டுன்னு எழுதியிருக்காங்க, அது ஒரு ரெஸ்டாரண்ட் நேம் போட்டிருக்கா, சரி நீ பாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து போயிட்டாரு. நீங்கள் இதே நினச்சிட்டு ரொம்ப வரிடாக வந்து உங்கள் பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு காலேஜ் டேஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து நான் ஜிமின் மாமா படிக்கிற காலேஜில் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டம் பிடிச்சி அவர் படிக்கிற காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் இயர். ஸோ நார்மலாக ஜாலியாக போகுது. ஜிமினை பார்க்குறது, மீட் பண்ணுறது, பேசுகிறது. ஜிமினோட அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கே வந்து பறந்துடுச்சு. ஸோ பசங்கள்லாம் வந்து உங்ககிட்ட பார்த்து தான் பேசிப்பாங்க. ஜிமின் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு ரவுடித்தனமாக சீனியர் அந்த கெத்தில் வந்து இருப்பார். பட் உங்ககிட்ட நல்லா வந்து கைண்டாக ஜாலியாக வந்து பேசுவார். பட் கோவம் வந்து ஜாஸ்தியே வந்து வரும். ஸோ நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து யாரையுமே அக்செப்ட் பண்ணல. அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து
அவருக்கு வந்து ஃபீல் ஆகலை இந்த பொண்ணையும் பார்த்து. கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஸோ ரொம்ப நாளாக ஜிமினை ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிட்டு வந்து இருந்திருப்பா. ஸோ அதுதான் நம்ம ஜிமினோட எக்ஸ் லவர். ஆக்சுவலி வந்து அவள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாள், பட் ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பா. நம்ம ஜிமினுக்குமே அவளை ரொம்பவே பிடிக்கும். அவள் வந்து நம்ம ஜிமினோட ஐடி டைப்பில் வந்து இருந்திருப்பா. அவருமே வந்து அவளுக்கே தெரியாமல் சைட்டு இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் இங்கிட்டு வந்து ஜிமினை சைட் அடிக்க, இவ கீர்த்தி ஜிமினை சைட் அடிக்க, ஜிமின் வந்து கீர்த்தியை சைட் அடிக்க, இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து யாருக்குமே அவளுக்கும் வந்து தெரியல. ஸோ ஒன்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து காலேஜில் வந்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்போலாம் அழகாக வந்து கிளம்பி வந்து போகிறீங்க. ஸோ கீர்த்தியுமே அழகாக வந்து கிளம்பி போகிறா. நீங்கள் ஜிமினை தேடுறீங்க, ஜிமின் கீர்த்தியை தேடுறாரு, கீர்த்தியும் ஜிமினை தேடுறா. ஸோ இப்படி மாறி மாறி வந்து தேடிட்டு இருக்கும்போது அவள் முடிவு பண்ணிட்டா, இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக ஜிமின்ட்ட நம்ம லவ்வை வந்து சொல்லிடுவோம், அக்செப்ட் பண்ணாலும் பண்ணனாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்ணிட்டா. அவள் ஜிமினுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து தேடுறா. ஸோ நீங்கள் ஜிமினை தேடி கண்டுபிடிச்சிட்டு, மாமா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து காட்டிகிட்ருக்கீங்க. அவர் அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஜாலியாக வந்து 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் வந்து வர்றா. ஸோ பக்கத்தில் வந்துட்டு நிற்கும். ஜிமின் வந்து எதார்த்தமாக திரும்பி பார்த்துட்டு அவளை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவளை வந்து பார்க்குறீங்க. அவள் டக்குன்னு வந்து ஜிமினுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறா. உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மாமா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு தைரியத்தோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ ஹோல் காலேஜ் வந்து உங்கள் 3 பேரையும் பார்க்குது. நீங்கள் அந்த இடத்த விட்டு அசைய கூட வந்து இல்லை. அப்படியே டக்குன்னு வந்து ஜிமின் வந்து அந்த ப்ரொப்போஸை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் அவர் அக்செப்ட் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரோக் ஆகிடுச்சு. உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப மில்லியன் சைஸில் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நீங்களுமே ஜிமினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரோஸை வாங்கி உங்களோட ஹிப்பில் வந்து வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக சாரி வந்து வியர் பண்ணியிருப்பீங்க, ஹிப்பில் வச்சுருப்பீங்க. நல்லா ஸ்டைலாக எடுத்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் ஹிப்பில் வந்து வச்சுட்டு நின்றுருப்பீங்க. அவர் அக்செப்ட் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ப்ரோக் ஆகிடுச்சு. உங்கள் கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. சில கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ஜெல்லஸ் ஆகுது. ஆல்ரெடி ஜிமினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணுங்களாம் ரொம்ப சாபம்லாம் விடுறாளுங்க. ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ரோஸை வாங்கிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கண் கலங்கி வந்து நிற்கிறீங்க. அப்போ இருந்தால் உங்கள் ஹிப்பில் இருக்க ரோஸை வந்து அவர் நோட் பண்ணுறாரு. என்னடி ரோஸை தூக்கி ஹிப்பில் வச்சுருக்க அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணு கலங்கிட்டே, அது ஒன்றும் இல்லை மாமா, ஹேர் பின் இல்லை, ஸோ கீழே கையில் வச்சா பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹிப்பில் வச்சுருக்கேன், இந்த ஃப்ரெண்ட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போய்ட்றீங்க. அவங்க லவ் வந்து நார்மலாக வந்து போகுது. பட் அவள் ஓவர் பொசசிவ். ஜிமினை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டாக்ஸிக்காக வந்து பிஹேவ் பண்ணுவாள். எங்கேயும் அனுப்ப மாட்டா, கேர்ள்ஸ் கூட பேச விட மாட்டா, யாரையும் பார்க்க விட மாட்டா. பார்த்தா வந்து அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறது, ஜிமின் கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு டார்ச்சரான லவ் தான். பட் ஜிமின் வந்து ரொம்பவே கேரிங்காக அவளை வந்து பார்த்துக்குவார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின்கிட்ட பேசவே இல்லை. ஜிமின் பல தடவை வந்து உங்ககிட்ட டாக் வந்து வளர்க்க வந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லிட்டு வந்து போயிடுவீங்க. பிகாஸ் அவருக்கு வந்து உங்கள் இடத்துல வேற ஆள் வந்துட்டா, அதனால நம்ம இதுக்கு மேலே போயிட்டு பேசிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டீங்க. பட் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஜிமின் அந்த பொண்ணு கூட பார்க்கும்போது. இப்படி டேஸ் போகையில் அவருமே காலேஜ் முடிச்சு வந்து போயிட்டாரு. அவங்களுக்கு வந்து அந்த காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும், அவரோட மெமரிஸ், அவர் அங்கே நின்னது இங்கே நின்னது அப்படிங்கிறதுனால செகண்ட் இயர் வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லி நீங்கள் வேறு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க நார்மலாக லவ் பண்ணிவிட்டு, ஸோ ஒர்க் பிளேஸ்லேயும் லவ் பண்ணிவிட்டு வேறு இடமா இருந்தாலும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து போகும்போது கீர்த்தியோட வீட்டில் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிமின் வந்து வீட்டில் சொல்லியிருப்பார். பட் அவளால் வந்து வீட்டில் வந்து பேச முடியல. ஸோ இந்த பிரச்சனை போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் அது கண்டுக்கவே இல்லை. ஜிமின் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்து ஊருக்கு வந்து போயிருப்பார். ஸோ அப்போயில் வந்து அவரால் பேச முடியல. அதுவும் இல்லாமல் கீர்த்திக்கிட்ட மொபைல்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. அவளை சொல்லாமல் கொள்ளாமல் வந்து ஃபாரின் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் நம்ம ஜிமின்கிட்ட வந்து எப்படி இன்ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்ட்டுனா, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா
அந்த மாதிரி ஆயிருக்கும். அவள் திரும்பி வரும்போது அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. பட் அவளை வந்து ஃபேமிலி சைடில் உள்ள மெம்பர்ஸோட ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க, ஜிமினோட கான்டாக்டே இல்லாத மாதிரி. ஸோ அவள் அங்கே வந்து போயிடுவாளா. ஆனால் வந்து ஜிமின் வந்து இங்கே பார்க்கும்போது அவள் சூசைட் பண்ணிட்டா. ஸோ அவளை வந்து அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து எதுவுமே தெரியல. இந்த விஷயத்த அவங்க வந்து வேறு மாதிரி வந்து கொண்டு போனனால நம்ம ஜிமின் வந்து அவள் செத்து போயிட்டா, நமக்காக செத்து போயிட்டான்ட்டுன்னு. ஸோ அந்த இதுலேயே வந்து இருந்துட்டார். ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து இந்த 2 இயர்ஸ் இப்படி தான் வந்து இருந்திருக்காரு. அவள் செத்து போயிட்டா, ஸோ நமக்காக சூசைட் பண்ணிட்டு அவள் இந்த உலகத்துலேயே இல்லை, நான் கடைசியாக கூட அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ரெஷன்லேயே வந்து போயிட்டார். இதுதான் வந்து நடந்திருக்கும். நீங்களுமே அவள் இறந்து போயிட்டா, இனிமேல் அவள் வந்து நம்ம லைஃப்குள்ளே வர சான்ஸே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஜிமின் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் அவங்க கூட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த சின்ன வார்த்தையில் அந்த ஹோப்பில் வந்து இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு வந்து நிற்கிறா, அதுவும் 2 டேஸில் மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் புரியவும் இல்லை, எப்படி சூசைட் பண்ணவா, எப்படி வருவா அப்படிங்கிற மாதிரி பல யோசனை போகுது. இவனால் வந்து கண்டிப்பாக ஜிமின் வந்து உங்களை விட்டுட்டும் வந்து போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த பையனை வந்து தாங்கவே முடியல. நீங்கள் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜிமின்ட்ட சரியாக பேசவே இல்லை, நெக்ஸ்ட் டேயுமே ஒழுங்காகவே பேசலை. எப்போதுமே அவருக்கு வந்து துண்டு எடுத்து கொடுக்குறது, காஃபி போட்டு கொடுக்குறது, என்னங்க என்ன வேணும், மாமான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த 2 டேஸாக வந்து நீங்கள் வந்து அவர் பின்னாடி போகாமல் இருக்கோம், அவர் வந்து கெஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயனால அவர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டா. அவளுக்கு வந்து பயம் வந்துருச்சு, எங்கே நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தோணிருச்சு, நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்து கீர்த்தி மீட் பண்ண போகிற டே. அவர் மார்னிங் வந்து கிளம்புறாரு. எப்போதுமே நீங்கள் மார்னிங் போகையில் வாசல் நின்று பாய்லாம் வந்து சொல்லுவீங்க. ஸோ முந்தின நாள் வந்து பாய் வந்து ஒரு மாதிரி சேடாக சொல்லிட்டு தான் உள்ளே போயிருப்பீங்க. இன்றைக்கி வந்து வாசலில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு இதை பற்றி எதுவுமே வந்து தெரியாது, யாருமே எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே அவர் வேறு ஆளை பக்கம் போயிருந்தாலும் நான் பாய்னு சந்தோஷமாக அமுச்சு வைக்கலாம், அதுவும் அவருடைய எக்ஸை பார்க்க போகிறாரு, எப்படி வந்து சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்க முடியும், என் லைஃப்பை விட்டு போயிடுவீங்களோ ஜிமின், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மனசுக்குள்ளே வந்து ஓடுது. இங்கே அவரை வந்து அமுச்சு வந்து விட்டுட்டீங்க. ஸோ 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜிமின் வந்து வீட்டுக்கு வராரு. அந்த 3 ஹார்ஸ் நீங்களாகவே வந்து இல்லை, உங்களுக்கு ரொம்ப படபடன்ட்டுன்னு ஒரு பயமாகவே இருக்குது. போச்சு, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கார். நீங்கள் அதை பற்றி வந்து கேட்கல, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவருமே வந்து எதுவுமே பேசலை. போச்சு நம்ம வாழ்க்கை, வீட்டுக்கு பொட்டி பொடிக்கையோட போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து சேடாக இருக்கீங்க. அப்போயில வந்து ஜிமினோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேம்மா, போயிட்டு வந்துடுறேன், நீயும் வரியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நீங்களுமே உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பி வந்து ஜிமின்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிட்டீங்க. ஜிமினோட அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காரு. ஸோ நீங்களுமே போயிட்டு வரும்போது அங்கேருந்து கிளம்பும்போது ஜிமினோட அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு வை, நான் இங்கே பக்கத்து வீட்டில் வந்து போயிட்டு வந்துடுறேன், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, ஜிமின் மட்டும் வீட்டில் இருக்கான், அவன் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேபை புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ காலிங் பெல் அடிக்கிறீங்க, திறக்கவே இல்லை. ஜிமினுக்கு வந்து கால் பண்ணுறீங்க, காலுமே வந்து போகலை. உங்களுக்கு என்ன ஏது பண்ணுறது தெரில, மரம் வந்து தட்டுறீங்க. ஸோ அப்போயுமே வந்து திறக்கலை. நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்புறம் டக்குன்னு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ போகிறீங்க. வீடு ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. என்ன இருட்டாக இருக்குது, ஐயோ எனக்கு இருட்டுனா பயம் வேறையே, இவர் எங்கே போய் தொலைஞ்சோரோ தெரிலேன்னு சொல்லிட்டு பேகை வந்து அப்படியே சோஃபாவில் வச்சுட்டு மாடிக்கு வந்து ஏறி போயிட்டு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ரூமுமே இருட்டாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து போகிறீங்க. வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரூம் வந்து டோர் வந்து டக்குன்னு ஏரில் வந்து சடான்னு சாத்திருச்சு. உங்களுக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு. மாமா எங்கே இருக்க
அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. பட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து நடந்து போகிறீங்க. பால்கனிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் வருது. பால்கனி கதவு, விண்டோஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா தனியாக நடக்கும்போது பயமாக இருக்கும்ல. அப்போல பின்னாடிலேருந்து டக்குன்னு உங்களை யாரோ வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, பேக் ஹக். ஸோ ஆக்சுவலி அது வந்து பேக் ஹக் மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் டக்குன்னு பயந்துட்டு வந்து கத்துறீங்க. ஸோ அவர் வந்து வாயில் கையை வச்சுட்டு, ஐயோ கத்தாதடி நான் தான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் தான் வந்து ரிலாக்ஸ்டாக ப்ரீத் பண்ணுறீங்க. என்ன மாமா பண்ணிகிட்ருக்க, வீடு ஃபுல்லாக இருட்டாக்கிக்கிட்டு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. ஸோ சின்ன குட்டியால் ரொமான்ஸ் பண்ணலான்ட்டுன்னு நான் அப்படி பண்ணேன், நீ என்னடி இப்படி கேட்குற அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கேட்குறத பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆகுது. என்னது ரொமான்ஸ் பண்ணணும் பண்ணீங்களா, என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்படியே வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கள உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது, நர்வஸ் ஆகுது. என்ன மாமா பண்ணுற அப்படின்ட்டுன்னு கேட்குறீங்க. ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாதா, நான் உன் புருஷன் தானே அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. புருஷன்தான், சரி இன்றைக்கி உங்கள் எக்ஸை மீட் பண்ண போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அதுவா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ அவருக்கும் அவரோட எக்ஸுக்கும் என்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கணும். ஸோ ஜிமின் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும், கீர்த்தி வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுறா. பட் அவர் வந்து பேக் ஹக் வந்து பண்ணலை. ஸோ அவர் கொஞ்சம் நேரத்தில் பிரேக்கை வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே டேபிளில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ 2 பேருமே எதுவுமே வந்து பேசிக்கலை. ஸோ அவரோட பர்ஸு, ஸோ ஃபோன்ஸ்லாம் எடுத்து வெளியில் வந்து வச்சுட்டாரு. ஸோ வச்சக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் கால் வருது. ஸோ ஒரு நிமிஷம் இரு கீர்த்தி, நான் அந்த காலை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நான் வந்து வெளியில் வந்து எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக வந்து அந்த பர்ஸில் வந்து கீர்த்தியை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீர்த்தியும் அவரும் சேர்ந்து எடுத்து ஒரு பிக் வந்து வச்சுருப்பார். ஸோ அது எப்போதுமே அவர் எடுக்க மாட்டார். சரி இன்னும் நம்ம வந்து ஜிமினோட மனசில் இருக்கோமா அப்படின்ட்டு நான் ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பர்ஸை வந்து எடுத்து வந்து பார்க்குறா. பார்க்கையிலேயே வந்து அவளுக்கு செம்ம ஷாக்கு, அவள் கண்ணெல்லாம் வந்து கலங்குது. அதில் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ண ஃபோட்டோஸ் வந்து இருக்குது, 2 பேரும் பக்கத்தில் நின்று. ஸோ மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தாலி போட்டு குங்குமம் வச்சு ஸோ ஒரு பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க. அதை பார்க்கவுமே அவள் ஹர்ட் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பர்ஸை வந்து மூடி எங்கே இருந்துச்சோ அங்கேயே வந்து வச்சுருப்பா. ஸோ வச்சுட்டு ஸோ ஜிமின் வந்ததுக்கப்புறம் சொல்லு கீர்த்தி, மீட் பண்ணி பேசணும்னு சொன்னியே. ஜிமின், இனிமேல் பேச என்ன இருக்குது, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமாம் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 months ஆகுது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. எப்படி நீ என்ன மனசில், அப்போது மனசில் நான் இல்லை அப்படின்னு கேட்கிறதா வந்து ஜிமின் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கீர்த்தி பேசிகிட்டு இருக்க, சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போனவ தானே நீ, ஏன் சரி நீ ஏதோ சிச்சுவேஷனில் வந்து போயிட்ட, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சின்ன ஞாபகம் கூடவே இல்லை. இந்த 2 yearsல ஒரு கால் ஒரு மெசேஜ் நீ நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் நீ நினைக்கல கீர்த்தி. ஸோ அப்போவே எனக்கு தெரியுது உன் மனசில் நான் வந்து இல்லை, நீ மூவ் ஆன் ஆகிட்டேன்னு. நானும் அப்படியே மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து அம்மா வந்து என் அத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பட் அவள் வந்து ஸோ எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சுக்கிறா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உன்னை தான் பார்க்க வரேன்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சண்டை போடாமல் அமுச்சு விட்டா தெரியுமா. ஸோ அவளுக்கு நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியிருப்பார். கிளம்பி அவருக்கு ஒரு கால் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்துருப்பார். பட் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். நீங்கள் ஜிமின் வந்து இது சொல்லவும் ஜிமினை வந்து கண் கலங்கி வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இனிமேல் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஐ லவ் யூ ஐயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போட ஹாப்பி எண்டிங் எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டும் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் இது பாதியாக ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் 10 minutes சரியான சத்தமாக இருந்திருக்கும். பிகாஸ் வந்து சண்டே இல்லையா, ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் இருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஒரு FFல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹீஸ் மை ஐடலோட part 5 நான் வந்து வர்றேன். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா பை பை, லவ் யூ.